ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். மதியம் 2:57 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி. காலை 8:04 வரை, பின்பு நவமி திதி. இன்றைய யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை மாதம் சோமவாரம். சிவ வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் இன்று. சிவபெருமானை வணங்கி அருள் பெறுவோம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, உங்களது ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் 4ஆம் இடத்தில் உள்ளார். தாய் வழி உறவால் பூமி லாபம் உண்டாகும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் என்று சுலபமாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மேலதிகாரிகளின் தொல்லை விலகும். மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான தொடர்புகள் உண்டாகும். பூமி லாபம் உண்டாகும். ஒரு சிலர் பதவி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு. தொழிலில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். கூட்டு தொழில்கள் யாவும், புதிய முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக அமையும். குழந்தைகளுடன் தூதுகலமாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக இன்றைய தினம் நீங்கள் சுப செலவுகள் செய்வீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வேலை நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வார்கள். நினைத்த காரியம் குடும்பத்திலிருந்து சுப பலன்களுடன் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சுப செலவுகளும் உண்டாகும். மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால், அத்துடன் ராகுவும் உள்ளதால் சற்று பேராசைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று பேராசைப்படுவீர்கள். வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லும்போது உங்களுக்கு தகுதியான நபரை சந்திப்பதன் மூலம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலைமை ஏற்று முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். இன்று அனைத்தையும் நீங்கள் உங்கள் பொறுப்பில் செய்து பாராட்டை பெறுவீர்கள். அனைவரும் உங்களது பேச்சுக்கு கட்டுப்பட்டு மதிப்புடன் உங்களை நடத்துவார்கள். மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். தொழிலில் மேன்மையும் உண்டாகும். பாராட்டும் ஆறுதலும் மற்றும் பரிசும் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் நீங்கி மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் மகரத்தில் உள்ளார். 11ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் உள்ளார். 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதால் தந்தை வழி உங்களுக்கு பூசொத்து கிடைக்கும்.
யோகமும் வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு எந்த எதிர்ப்பும் இன்றி தேவையான பண உதவி கிடைக்கும், பூமி லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழில் வெற்றியாகும். தொழிலுக்காக அலைச்சலும் பயணமும் உண்டாகும். அதற்காக தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அதனால் பாராட்டை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் வாகன யோகம் உண்டாகும். அதுவும் 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகு இருப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு இன்று நிறைவேறும். சற்று பேராசையும் இருக்கும். பதவி உயர்வும் வந்து சேரும். திடீர் இடம் மாற்றம் உண்டாகும். நினைத்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் சூழலும் உருவாகும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவால் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபமும் உண்டு. பூமி சம்பந்தமான தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தொழிலில் வெற்றி உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சில சுப செலவுகள் குடும்பத்தில் வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் சூழல் உருவாகும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை வந்து சேருவதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை புது முயற்சியுடன் வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய அலுவலகம் தொடங்கும் யோகமும் வந்து சேரும். அதற்கான வாகன வசதியும் ஏற்படும். பொருளாதார நிலை மேலோங்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். பெண்கள் வழி உங்களுக்கு இன்று ஆதாயமும் உண்டாகும். பண உதவி கிடைக்கும். பெண்களால் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியாகும். திடீர் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு அவை சந்தோஷமாக மாறும். தூர இடத்திலிருந்து, அதாவது வடக்கு திசையிலிருந்து வரும் செய்தியால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் ஆதாயம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் புதிய புதிய கருவிகள் கண்டுபிடித்தல் மூலமாகவோ அல்லது அவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டோ அல்லது போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றியும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். குழந்தைகளின் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிதாக ஏதாவது கண்டுபிடித்து அதற்காக குழந்தைகள் பாராட்டு பெறவும் அயல்நாடு சென்று அவர்கள் பாராட்டும் பரிசும் வாங்கும் யோகமும் குழந்தைகளுக்கு உண்டாகும். கல்வியில் சிறந்த மாணவனாக தேர்வு செய்து பாராட்டும் பரிசும் பெறுவார்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே அமையும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு திருமண தடைகள் அகன்று முதல் திருமணமோ அல்லது 2வது திருமணமோ நடக்கும் சூழல் உருவாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மணமகனோ அல்லது மணமகளோ வந்து சேரும் யோகமும் உருவாகும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று வெற்றியாகவே இருக்கும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வீண் பிடிவாதத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. அனைத்தும் சாதகமான சூழல் உருவாகும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். நீண்ட நாள் பயணம் செய்ய உங்களுக்கு ஒரு யோகம் உண்டாகும். அந்த பயணத்தால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில்கள் யாவும் வெற்றியும்
வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ளவும். அழகு சம்பந்தமான பொருள்களால் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அழகு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். ஒரு சில விஷயத்திற்காக பாராட்டுகள் பெறுவீர்கள். அலுவலக சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறும். பாராட்டுகள் பெறுவீர்கள். நீங்கள் மேலதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று பொறுமையாகவும் தட்டி கொடுத்தும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களின் மனதிற்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நீங்கள் மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். நினைத்த இடத்திற்கு மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு பந்தயம் போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தனவரவு நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். எனினும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பால் வியாபாரம், பூ வியாபாரம், நீர் சம்பந்தமான வியாபாரங்கள் மற்றும் பிற தொழில்கள் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இடமாற்றம் உண்டாகும். நினைத்த இடத்திற்கு மாற்றல் வாங்கி செல்லும் சூழல் உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ செல்வங்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வித்துறையில் சாதிப்பீர்கள். கல்விக்கு தகுந்தாற்போல் பெரிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சிறந்த நாளாக இன்று இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். அலுவலகத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். பெண் அதிகாரிகளுக்கு இன்று பதவி மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று அனைத்தும் இன்று சிறந்த நாளாகவே இன்று இருக்கும். பணவரவும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று பெண்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. பெரிய அதிகாரம் செய்து மற்றவர்களை கலங்கடிக்க செய்யும் உங்களது குணத்தை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் செய்யும் தொழிலில் மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொழிலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் நீங்கள் மனக்குமுறல், மனக்கசப்பு ஏற்படும். தொழிலாளர்களிடம் சற்று பொறுமையாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அனைத்திலும் சாந்தியும் சமாதானமும் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் இன்று சோமவாரம் என்பதால், அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் என்பதால் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட என்று காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். சற்று பொறுமையுடன் அமைதியுடன் இன்று இருக்க வேண்டும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் சற்று சில பிரச்சனைகள், கலகங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் சற்று கோபங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகள் செய்யும் சேட்டைகளுக்கு பெரியவர்கள் கலகித்து கொள்வார்கள். அதனால் இன்று பிள்ளைகளின் வழியில் விடுவது உங்களுக்கு நல்லது. எந்த காரியத்திலும் ஈடுபட்டு கோபத்தை காட்ட வேண்டாம். சற்று அமைதியாக செல்லவும், கவனமாக இருக்கவும். பண சம்பந்தமான விஷயங்களில் சற்று தடுமாற்றம் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய நிலையில் சற்று கவனமாக இருக்கவும். ஆரோக்கிய சம்பந்தமாக மருந்து, மாத்திரை உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும். இன்று தேவையில்லாமல் மனக்குழப்பம் இன்றும் நாளையும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் 2 நாட்கள் நீங்கள் அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழிலாளர்களிடம் சற்று பொறுமையாக செல்லவும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களிடம் மனஸ்தாபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் சற்று கலகித்து கொண்டாலோ, சற்று ஏதாவது
தமாஷாக பேசினாலோ நீங்கள் கோபம் கொள்ளாமல் இருப்பது என்றும் நாளையும் உங்களுக்கு நல்லது செய்யும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்யாமல் இருப்பது என்று உங்களுக்கு நல்லது. எனினும் திடீர் பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியம் என்று உங்களுக்கு வெற்றியாகவும் இருக்கும். தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று நீங்கி போகும் விதம் நீங்கள் சற்று பொறுமையாகவும் கவனமுடன் இருந்தால் அதை நன்றாகவே உங்களுக்கு செயல்படுத்த முடியும். நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளிடமும் பெரியவர்களிடம் வீட்டில் பெரியவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் சற்று பொறுமையுடன் செல்வது உங்களுக்கு நல்லது. சீருடை சம்பந்தமான தொழில் உங்களை தேடி வரும் வாய்ப்பும் வந்து சேரும். அரசு வேலை சம்பந்தமாக செய்தி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். திடீர் பண உதவி வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். என்று மனக்குமரலை சற்று மூட்டை கட்டி வைத்தால் என்று அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இன்று இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் சூரியனுடன் உள்ளார். 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் உள்ளார். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பும் உண்டு. பெரிய பதவிகள் வகிக்கும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் இடம் விற்பனை, வண்டி வாகனம் விற்பது சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்டவர்களுக்கு, பூமி சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கு, கட்டடம் சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் என்று அனைத்தும் சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பேராசைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நண்பர்கள் சொல்லுவார்கள், இதை செய்தால் என்ன, அதை செய்தால் என்ன என்று கூறுவார்கள். மனைவியே கூறுவார், என்று இதை செய்யுங்கள், இதனால் உங்களுக்கு இரட்டிப்பு பணம் வந்து சேரும் என்று மனைவியே சொல்வார். அதை கேட்டு சற்று தடுமாற்றுவீர்கள். உங்களது மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனைவி சொன்னாலோ அல்லது நண்பர்கள் சொன்னாலோ உங்கள் மனதிற்கு படி நடந்து கொள்ளவும். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இன்று இருக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். பண சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசியல் சம்பந்தமாக புதிய பதவிகள் வகிப்பீர்கள். திடீர் வெளிநாட்டு பயணம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வரும் யோகமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். மணமகளும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். என்று மணமகளும் விதமாகவே உங்களுக்கு அனைத்தும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளால் இன்று ஆதாயம் உண்டாகும். பெரிய மகனால் நீங்கள் மகிழ்ச்சி பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் எதிர்பார்த்தபடி திருமண செய்தி வந்து சேரும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். சிலருக்கு 2வது திருமணம் உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒன்று சேருவார்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தையால் பாராட்டுகள் பெறுவீர்கள். தந்தையால் ஆதாயம் பெறுவீர்கள். தந்தை வழி உங்களுக்கு பூமி சொத்து கைவரும் விதமாகவே இருக்கும்.
உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். உணவுத்துறையில், உணவு சம்பந்தமான தொழில்களில், பட்டறை சம்பந்தமான தொழில்களில், தங்கம் போன்ற, வெள்ளி போன்ற ஆபரணங்கள் செய்யும் தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். இதுவரை ஏற்பட்ட தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் போல் நின்று அனைத்தையும் சாதிப்பீர்கள். உங்கள் வாக்குக்கு இன்று மதிப்பு உருவாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று குறையும். அலுவலக சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் விலகும். தாய் வழி உறவால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக முன்னேற்றமாக இருக்கும். புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பழைய தொழில்களிலிருந்து சற்று மாறி புதிய தொழில் உருவாக்கும் எண்ணம் வரும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். உணவு சம்பந்தமான துறையில் வெற்றி காண்பீர்கள். நூல் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக தொழில்களில் நீங்கள் வெற்றி கண்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். வெளியூரிலோ அல்லது அயல்நாட்டிலோ வேலை செய்வார்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மணமகனோ மணமகளோ வரும் சுப செய்தி உண்டாகும். விரைவில் திருமணம் கைகூடும். வேலையும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். அதனால் இன்று நீங்கள் குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நீச்சமான இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். தந்தையால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். தந்தை வழி சொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழலை உருவாக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சொத்து அதிகமாக வாங்கும் சூழல் உருவாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாதகமான பலனை உங்களுக்கு தரும். கல்விக்கு தகுந்த வேலை உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும். அதனால் வெளியூர் பயணம் உங்களுக்கு நல்ல யோகமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திற்காக சற்று செலவுகள் செய்வீர்கள். உங்களது தந்தையாருக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் நன்றாகவே இருக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் பெறுவீர்கள். தாயாருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகு இருப்பதால் பணப்பேராசை சற்று ஓங்கும். பூமி சம்பந்தமான தொடர்பு அல்லது கட்டட சம்பந்தமான தொடர்பு இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்கும். நல்ல நண்பர்களின் துணையால் ஆதாயம் மிகுதியாகும். நல்ல நண்பர்களின் துணையுடன் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியம் வெற்றியாகும். புதிய முயற்சிகளும் வெற்றியாகும். திடீர் அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி திருமணம் உங்களுக்கு கைகூடும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளால் பாராட்டு பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு பாராட்டும் பரிசும் கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு அதற்கான பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கல்வி உதவித்தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக பெரிய பதவிகள் வகிக்கும் யோகமும் வந்து சேரும். அரசு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். திடீர் ஆதாயமும் வளர்ச்சியும் வந்து சேரும். எதிர்பாராத நபரை சந்திப்பீர்கள். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இந்த அனைத்தும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை ஏற்பட்ட மனக்குழப்பங்களும்
மனச்சங்கடங்களும் நீங்கி இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய், பூமி சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி அடையும் விதமாகவே இருக்கும். உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே வரும். தொழில் வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலுக்காக அயல்நாடு செல்வீர்கள். புதிய நபரை காண்பீர்கள். புதிய நபரால் உங்களுக்கு தொழிலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்தபடி தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். திடீரென்று அதிர்ஷ்டமும் பரிசும் உங்களை வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களது மகனுக்கோ மகளுக்கோ திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தியும் வந்து சேரும். வெகு தூரத்திலிருந்து அல்லது அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்பும் வரும். தொலைதூர செய்தி மகிழ்ச்சி அளிக்கும். இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். சுப செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். புதிய வீடு கட்டவோ அல்லது புதிய வீடு வாங்கவோ யோசனை உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். வயல்வெளி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, அதன் மூலம் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு, வயலில் மருந்து தெளிப்பவர்களுக்கு, பூச்சி மருந்து உற்பன்னங்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். புதிய பூமி வாங்கவோ மனை வாங்கவோ யோசனை உருவாகும். தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அலுவலகத்தில் புதிய பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கவனமாக இருக்கவும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கணவன் மனைவி உறவு அன்பாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் வேலை செய்பவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி பெறும் நாளாகவும் இருக்கும். புதிய பதவிகள் வகிக்கும் நாளாகவும் இருக்கும். அரசியலில் உயர் பதவி மற்றும் சிறந்த பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அரசியலில் திடீர் திருப்பங்கள் உங்களது வாழ்வில் உண்டாகும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய கிளைகள் தொடங்க யோசனை உருவாகும். தொழிலில் வளர்ச்சியும் தன ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் இருப்பதால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும். பேராசைகளும் அதிகமாகும். பதவி உயர்வு கிடைக்கும். நினைத்த இடத்திற்கு மாற்றம் உண்டாகும். திடீர் அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சொத்துக்கள் கைவரும் விதமாகவே இருக்கும். எண்ணங்கள் யாவும் உங்களுக்கு இன்று ஈடேறும் விதமாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட சரிவுகள் விலகும். புதிய தொழில் தொடங்க அயல்நாடு செல்லும் யோகமும் உண்டாகும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். வயல் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, பூமி விளைபொருள் சம்பந்தமாக, கட்டிட சம்பந்தமாக, பூமி வாகனம் இது போன்ற தொழில் சம்பந்தமாக என்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே உங்களது ராசிநாதன் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகு.
குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள். இதை செய்வதா, அதை செய்வதா, இதை செய்தால் நன்றாக இருக்குமா, அதை செய்தால் நன்றாக இருக்குமா என்று வாங்கிய பொருளை நீங்கள் நஷ்டப்பட்டு விற்கும் சூழ்நிலை உருவாகும். ஒரு பொருள் புதிதாக வாங்குவீர்கள். அதற்கு சிறிதாக ஏதோ ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து நண்பர்களோ இல்லது மற்றவர்களோ வீட்டில் உள்ள யாராவது சொல்வதை கேட்டு நீங்கள் அந்த பொருளை நஷ்டத்தில் விற்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். அது இடமாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, நன்றாக யோசனை செய்து தனக்குள் 1000 முறை முடிவெடுத்து பிறர் பேச்சை கேட்காமல் மனது குழம்பாமல் நீங்களே முடிவெடுத்து இதுதான் சரி என்று நினைத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பிறர் சொல்லை கேட்டு பிறர் சொல்லை கேட்டு தீய வழிகளில் இறங்க வேண்டாம். சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பெண்களால் சற்று பாதிப்புகள் ஏற்படும் விதமாகவே இருக்கும். அதனால் பணம் விரயமாகும். பிறரின் சொல்லால் சீர்கெட்ட நிலையில் இருக்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி சொத்து கைவரும். ஒரு சிலருக்கு தாயால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான முறையில் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை தேடி வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். அனைத்தும் இன்று சாதகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழில்களில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீர்கள். திடீர் ஆதாயமும் பரிசும் உங்களை தேடி வரும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட திருமணம் இவையாவும் சுபமாக நடக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவு மேம்படும். இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். பயணங்களால் சற்று அலைச்சலும் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள். காரணம் புரியாத ஒரு மனக்கலக்கம் உங்களிடம் வந்து சேரும். உங்கள் ராசியிலேயே சந்திரனுடன் ராகு இருப்பதால் புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களது தலை வெடிக்கும் அளவிற்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் அலுவலகங்களில், பிற நண்பர்களிடம், வீட்டில், பிற இடங்களில் இது போன்ற சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் மனத்தடுமாற்றம் கொள்ளும் விதமாகவே இன்றும் நாளையும் உங்களுக்கு இருக்கும். தடுமாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன் இந்த தடுமாற்றம் என்று உங்களுக்கு காரணம் தெரியாமல் நீங்கள் சங்கடப்படுவீர்கள். எனினும் உங்களது ராசியில் சந்திரனுடன் ராகு இருப்பதால் பிறர் சொல்லை கேட்டு அதன்படிதான் நீங்கள் நடப்பீர்கள். உங்களுக்கு சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த புத்தி உங்களுக்கு இன்று இருக்காது. பிறர் சொல்லை கேட்டுதான் நீங்கள் நடப்பீர்கள். தனியாக இதை முடிவெடுத்து இது செயல்படலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக இன்று வராது. பிறரின் சொல்லை கேட்டு சிறிது நஷ்டம் ஏற்படும் விதமாகவே இருக்கும். வாகனத்தால் சில நஷ்டங்கள் ஏற்படும். வாகன சம்பந்தமாக சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சிறிய பிரச்சனைகள் என்றால் வாகனம் பழுது ஏற்பட்டு அதற்காக பண விரயம் உண்டாகும். குடும்பத்தில் ஆரோக்கிய பிரச்சனை சற்று அலட்டும். பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வெளியூரிலிருந்து திடீர் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று தொழிலில் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். அழகு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தடுமாற்றம் இல்லாமல் செய்தால் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. பார்த்து கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். பெண்களுக்கு இது ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். பெண்கள் அழகு தொழில் நடத்துபவர்களுக்கும் மற்றும் கல்வி சம்பந்தமான தொழில் நடத்துபவர்களுக்கும், பண சம்பந்தமான தொழில் நடத்துபவர்கள், கல்வி சம்பந்தமான தொழில் மற்றும் உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று
வளர்ச்சியும் ஆதாயமும் மிகுதியாக இருக்கும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு நல்லது. பிறரின் உடல் நலனில் அக்கறை கொண்டு இருப்பதை விட உங்களது ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கொள்வது இன்றைய நாள் பலனுள்ளதாக இருக்கும். சிவாலய வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் விதமாகவே இருக்கும். என்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். என்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் வருமானம் அதிகமாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோசனையும் வரும். அதற்கான கடன் உதவி பெறுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் பிறரின் உதவியால் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பிறரின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். புதிய நபரை சந்திப்பீர்கள். தர்ம காரியங்கள் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளுடன் வெளியூர் பயணம் செய்வீர்கள். அனைத்தும் இன்று சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.